வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம பணத்தை ரொம்ப சேஃபா வைக்கிறோம்னு நினைச்சு நம்மளோட வளர்ச்சியை நாமளே தடுத்து நிறுத்துறோமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ இல்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லயும் போட்டு ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த பாதுகாப்பான பணம் உண்மையிலேயே பாதுகாப்பானது தானா? ஆமாங்க. நம்ம பணம் பேங்க்ல இருக்கு. அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லன்னு நினைக்கும் போதே ஒரு நிம்மதி இல்லையா? மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு எந்த கவலையும் இல்ல. நம்ம பணம் பத்திரமா இருக்கு. இது ஒரு ரொம்ப பொறுப்பான விஷயம் மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா இந்த மன அமைதிக்கு நாம ஒரு விலை கொடுக்கறோம். அதத்தான் நாம பாதுகாப்பு பொறி இல்லனா சேஃப்டி ட்ராப்னு சொல்றோம். ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன்னு நினைச்சு நாம கவனிக்க தவறுற சில முக்கியமான இழப்புகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம அசலுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, மனசு நிம்மதியா இருக்கு, தேவைப்பட்டா பணத்தை உடனே எடுக்க முடியுது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனா இன்னொரு பக்கம் நாம யோசிக்கவே மறந்த சில பெரிய விஷயங்கள் இருக்கு. பணவீக்கம், வாய்ப்புச் செலவு, நம்ம இலக்குகளை அடைய முடியாத அளவுக்கு குறைவான வளர்ச்சி, இதெல்லாம் தான் அந்த மறைமுகமான செலவுகள். இதுல முதல் எதிரி பணவீக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளோட விலை அடுத்த வருஷம் அதே 100 ரூபாயா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? உங்க சேமிப்புக்கு வர்ற வட்டி இந்த விலைவாசி உயர்வை விட கம்மியா இருந்தா உங்க பணம் பேங்க்ல வளர்ற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே தான் போகும். அடுத்தது வாய்ப்புச் செலவு. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய நஷ்டம். யோசிச்சு பாருங்க, உங்க பணத்தை 6% வட்டி தர்ற ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுறீங்க. அதே சமயம் பங்கு சந்தை மாதிரி இடங்கள்ல முதலீடு பண்ணியிருந்தா சராசரியா 12 இல்ல 15% லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு நீங்க இழக்கிறீங்க பாருங்க, அதுதான் வாய்ப்புச் செலவு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சும் நம்மள பல பேர் ஏன் இன்னும் அந்த பாதுகாப்பான இடத்துல இருக்க விரும்புறோம்? இதுக்கு காரணம் பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, நம்ம மனசு தான். நம்ம மனசு நம்ம கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடுது. சைக்காலஜில லாஸ் அவர்ஷன் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா வர்ற சந்தோஷத்தை விட 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னா வர்ற வலி நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமா. இந்த நஷ்ட பயம்தான் நம்மள ரிஸ்க் எடுக்கவே விடாம கட்டி போடுது. இது மட்டும் இல்ல, மார்க்கெட்ல என்ன நடக்குமோன்னு ஒரு பயம். முன்னாடி நடந்த சந்தை சரிவுகளை மட்டுமே நினைச்சு பயப்படுறது. ஐயோ தப்பா ஒரு முடிவு பண்ணிட்டா அப்புறம் வருத்தப்படணுமேன்னு யோசிச்சே எந்த முடிவுமே எடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி பல உளவியல் தடைகள் நம்மள நகர விடாம தடுக்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்படாம அதே சமயம் புத்திசாலித்தனமா நம்ம பணத்தை வளர வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்ட் இன்வெஸ்டிங். அதாவது இடரை நிர்வகித்து முதலீடு செய்வது. ரிஸ்க் மேனேஜ்ட் இன்வெஸ்டிங்னா கண்ணை மூடிட்டு ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. உங்க பணத்தை பங்குகள், பத்திரங்கள், தங்கம்னு பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு பண்றது. இப்படி பண்றதால ஒரு இடத்துல நஷ்டம் வந்தாலும் இன்னொரு இடத்துல வர்ற லாபம் அதை சரி செஞ்சிடும். இங்க முக்கியமான வார்த்தை ரிஸ்க் இல்ல, நிர்வகிக்கப்பட்டதுங்கிறது தான். சோ நம்மளோட நோக்கம் ரிஸ்க பாட்டு ஓடி ஒளியறது இல்ல. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சு அதை நமக்கு சாதகமா மாத்துறதுங்கிறது தான் புத்திசாலித்தனம். கேட்க நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நீங்க கேட்கறது புரியுது. கவலைப்படாதீங்க, ஆரம்பிக்கிறது ரொம்பவே சுலபம். அதுக்கான சில எளிய வழிகளை இப்ப பார்க்கலாம். முதல்ல முதலீட பத்தி கொஞ்சம் கத்துக்கோங்க. ரெண்டாவது, எடுத்த உடனே பெரிய தொகையை போடாம ஒரு சின்ன தொகையில ஆரம்பிங்க. மூணாவது, மாசம் ஒரு சின்ன தொகையை முதலீடு பண்ற எஸ்ஐபி முறையை பயன்படுத்துங்க. கடைசியா தேவைப்பட்டா ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசுங்க, அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இந்த எஸ்ஐபி ஏன் ஒரு சூப்பரான விஷயம்னா, நீங்க மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு மண்டையை உரைச்சிக்க தேவையில்லை. மாசம் நீங்க முதலீடு பண்றதால விலை கம்மியா இருக்கும்போதும் வாங்குவீங்க, அதிகமா இருக்கும்போதும் வாங்குவீங்க. நீண்ட காலத்துல இது உங்க ரிஸ்க ரொம்பவே குறைச்சிடும். சரி, இதெல்லாம் ஒரு கதை மூலமா பார்த்தா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? வாங்க, பிரியா ராதான்னு 2 பேரோட கதையை பார்ப்போம். அவங்க 2 பேரும் எப்படி தங்களோட பணத்தை கையாண்டாங்கன்னு பார்க்கலாம். பிரியா நம்மள பல பேர் மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையானவங்க. தன்னோட சேமிப்பு எல்லாத்தையும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல மட்டும்தான் போட்டாங்க. என்னாச்சு? அவங்க அசல் பணம் பத்திரமா இருந்துச்சு, ஆனா பணவீக்கத்தை தாண்டி பெரிய வளர்ச்சி எதுவும் கிடைக்கல. அவங்களோட பெரிய கனவுகளுக்கு அந்த பணம் பத்தாம போயிடுச்சு. இன்னொரு பக்கம் ராதா, அவங்க கொஞ்சம் யோசிச்சு தன்னோட சேமிப்புல ஒரு பகுதியை ஒரு நல்ல எஸ்ஐபில முதலீடு பண்ணாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருந்தாலும் போக போக அவங்க முதலீடு சூப்பரா வளர்ந்துச்சு. அதனால அவங்க பொண்ணோட படிப்பு செலவை ஈஸியா சமாளிக்க முடிஞ்சது. அவங்க ரிட்டையர்மெண்ட்டையும் நிம்மதியா பிளான் பண்ண முடிஞ்சது. இந்த சார்ட்ட பாருங்க, வெறும் 15 வருஷத்துல எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு. பிரியாவோட பாதுகாப்பான முதலீட்டுக்கும் ராதாவோட நிர்வகிக்கப்பட்ட முதலீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இதுதான் நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு.
இப்போ நம்ம இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஒருவேளை நீங்க இத்தனை நாளா பிரியா மாதிரி இருந்திருக்கலாம். அதனால எந்த கவலையும் வேண்டாம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவுமே நேரம் இருக்கு. ஆக நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உண்மையான நிதி பாதுகாப்புங்கிறது ரிஸ்கே எடுக்காம இருக்கிறதுல இல்ல, அந்த ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா கையாண்டு உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுல தான் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லதுதான். ஆனா ஒருவேளை நீங்க தாமதப்படுத்திட்டதா நினைச்சா கவலையே படாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் எப்பவுமே இப்போதான். உங்க வாழ்க்கையோட நிதி கதைய நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அதோட அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்க போகுது? உங்க பணம் சும்மா பாதுகாப்பா ஒரு மூலையில உட்கார்ந்திருக்க போகுதா? இல்ல உங்களுக்காக உழைச்சு வளர்ச்சி அடைய போகுதா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான்.